அஸ்ஸலாமு அலைக்கும். 10 நிமிஷத்தில் வீடே மணமணக்கிற மாதிரி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு தான் வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை 3ஐயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா சைடில் மட்டனை எடுத்து பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு. மட்டன் வெந்துருச்சுன்னா அந்த வெந்த மட்டனையும் அந்த இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, 5லேருந்து 6 வரமிளகா இதெல்லாம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம வெந்துட்டுருக்க மட்டனில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். இது பிரியாணிக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.